கொண்டு வந்துடும் ஆண்டவரே. அவங்க எங்கள் வீட்டில் இருந்தாலும் பிடிச்சி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் அடுத்தால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பவுல் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவரை ஒன்றையும் பற்றி என்ன செய்யலை. இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா கவலை வராது. இந்த ஊரில் உள்ள சத்தம் கேட்டு வந்துச்சுன்னா ஒரே கவலையாக தான் வரும். ஆகினால கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல விசேஷமாக நடத்த போகிறாரு, விசேஷமாக நடத்த போகிறாரு. எல்லோரும் ஆண்டுக்கு நன்றி சொல்லிடுவோமா? ஆமேன். எங்களை விசேஷமாக நடத்த போகிறீர் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாருக்கும் வேணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 4வது வசனம் 2-4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. இது ஒரு உன்னதமான அனுபவம், இது ஒரு உயர்ந்த அனுபவம். இது மனுஷனுக்கு ஆண்டவர் இறங்கி கொடுக்குற ஒரு பெரிய கிருபை விட அனுபவம். இதை உலகம் முழுசும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஆண்டவர், நமக்கு தந்திருக்காரு. ஆனால் இது நமக்கு போதாது. நமக்கு எவ்வளோ வேணும்? நமக்கு எவ்வளோ வேணும்? எலிசா கேட்டார், எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்டார். ஏசுவாமிகிட்ட அளவில்லாத அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி படிக்கிறோம். அதனால் நமக்கு இப்போ நிறைய வேணும். பிரச்சனை நிறையா இருக்குது, தீரணும். நிறைய போராட்டங்கள் இருக்குது, மாறணும். நிறைய ஊழியங்கள் இருக்குது, செய்யணும். இன்னும் கடந்து போக வேண்டிய பாதை நிறைய இருக்குது, கடந்து போக வேண்டிய கிருபை நமக்கு வேணும். இதுக்கு ஆண்டவருடைய பலன் நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அது வெவ்வேறு பாஷை யார் கொடுக்கா? ஆவியான கொடுக்க. நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, அவங்க பேசிட்டாங்க, நீ பேசாமல் இருக்கேன்னு சொல்லி இந்த வார்த்தை அல்ல, ஆவியான கொடுக்குற வார்த்தை. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப